சபரிமலை ஐயப்பன் கோவில் செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்ல இருப்பவர்கள் கார்த்திகை முதல் நாளே மாலை அணிய வேண்டும். கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டாம். அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து அணிய வேண்டும். 2. மாலை துளசி மணி 108 கொண்டதாகவோ உருத்தி ராட்சமணி 54 உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். 3. தங்கள் தாய் தந்தையின் நல்லாசியுடன் ஐயப்ப பக்தி நிறைந்தவரும் ஐயனின் அவதார ஸ்தல மகிமை களை அறிந்து ஒழுகும் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலையை அணிய வேண்டும். நான் இவ்வாறு மாலை அணிந்த பின் புலால் உண்ணுதல், மது அருந்துதல் கூடாது. கோபதாபம், குரோதம், விரோதம் கொள்ளக்கூடாது. பெண்களை ஆசையுடன் பார்த்தல், நினைத்தல், விரும்புதல், பேசுதல் ஆகியவை கண்டிப்பாக கூடாது. 6. மாலை அணிந்தவர்கள் கருப்பு, நீலம், காவி, மஞ்சள், பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு ஏதாவது ஒரு வண்ணத்தில் வஸ்திரம் தரிக்க வேண்டும். முதல் ஆண்டு மாலை அணிபவர்கள் கருப்பு நிற வஸ்திரம் தரிக்க வேண்டும். அவர்கள் கன்னிசுவாமிகள் என்று அழைக்கப்படுவர். 7. தீட்சை வளர்த்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். 8. மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும். 9. காலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் குளித்து கோவில்களிலோ வீடுகளிலோ விநாயகரை வழிபட்டு ஐயப்பன் சரணங்கள் கூறி வணங்க வேண்டும். புதன், சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் செய்ய உகந்த நாளாகும். 10. எதிரே வரும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைபுர தம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும். 11. மாலை அணிந்தவர்கள் தங்களின் வசதிக்கேற்ப வீட்டில் பஜனை நடத்தியும் பூஜை செய்தும் ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம். கன்னி சுவாமிகள் இவ்வாறு செய்வது மிகவும் பயன் தரும். 12. படுக்கை விரிப்பு, தலையணை நீக்கி தான் உபயோகப்படுத்தும் துண்டை மட்டும் தரையில் விரித்து படுக்க வேண்டும். 13. காலணிகள், குடை முதலிய பொருள்கள் உபயோகிப்பதையும் தவிர்க்க வேண்டும். 14. மரணம் போன்ற துக்க காரியங்களில் ஐயப்பமார்களும் அவரது குடும்பத்தினரும் கலந்து கொள்ளக்கூடாது. பங்காளிகள் வீடுகளில் இவ்விதம் நேர்ந்துவிட்டால்தான் அணிந்துள்ள மாலையை கழற்றி ஐயப்பன் படத்தில் மாட்டிய பிறகு தான் கலந்து கொள்ள வேண்டும். 15. இருமுடி கட்டு பூஜையை குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும். 16. சபரிமலை பயணம் புறப்படுகையில யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது. 17. முதலாக மாலை அணிந்துள்ள கன்னிச்சாமிகள் கூட்டு சேர்ந்துள்ள சாமிகளோடு பஜனை செய்து கன்னி பூஜை செய்ய வேண்டும். கன்னி ஐயப்பன்மார்கள் பெரிய பாதையில் செல்லுவதே நன்மை பயக்கும். 18. பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும். 19. யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும். 20. வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். 21. யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி ஐயப்பன் திருவுருவப் படத்திற்கு மாலையை அணிவித்துவிட்டு விரதம் முடிக்க வேண்டும். 22. பூஜையில் அமரும் பொழுது விநாயகர், முருகன், மீனாட்சி தங்களின் குலதெய்வம் இவர்களை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு ஐயப்பன் சரணகோஷம் போட வேண்டும். பஜனையில் 18ஆம் படி பாட்டு கடைசியில் பாடி மங்களம் பாட வேண்டும். இருமுடி கட்டும் முறைகளையும் இருமுடிக்கு வேண்டிய பொருட்களையும் பயணத்திற்கு தேவையான பொருட்களையும் மாலை அணிவித்த குருநாதரை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளவும். இது எனது குருநாதர் எனக்கு சபரிமலை செல்லும் போது சொல்லிய ஐயப்பனின் விரத வழிபாட்டு முறைகள். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வ தரிசனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டு யாரெல்லாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும்.